சனி கிரகத்தை சுற்றி இருக்கும் அழகான வளையங்கள் பற்றி நமக்கு தெரியும். ஆனால் நம் பூமிக்கும் இதே போல ஒரு காலத்தில் ஒரு வளையம் இருந்தது என்று சொன்னால் நம்ப முடியுமா? ஆம், நம் பூமிக்கும் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சனி கிரகத்தை போலவே ஒரு அழகான வளையம் இருந்தது என்று விஞ்ஞானிகள் தற்போது கூறியுள்ளார்கள். அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மோனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நம் பூமிக்கு ஒரு காலத்தில் சனி கிரகத்தை போன்ற வளையங்கள் இருந்திருக்கலாம் என்ற அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலியாவில் உள்ள மோனாஷ் பல்கலைக்கழகத்தின் கிரக அறிவியல் பேராசிரியரான ஆண்ட்ரி டாம்கின்ஸ் மில்லியன் ஆண்டுகளில் இந்த வளையத்திலிருந்து பொருட்கள் படிப்படியாக பூமியில் விழுந்து நம் பூமியில் காணப்பட்ட விண்கல் தாக்கங்களில் ஸ்பைக்கை உருவாக்கியது என்று கூறியுள்ளார். 466 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியில் ஏற்பட்ட 21 சிறுகோள் தாக்க பள்ளங்களை இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ந்துள்ளார்கள். அதனை ஆராய்ந்த பின்னர் தான் ஆராய்ச்சியாளர்கள் இந்த முடிவுக்கு வந்துள்ளார்கள். சுமார் 466 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியை சுற்றியுள்ள விண்வெளி மிகவும் பரபரப்பாக இருந்தது. அப்போது நம் பூமியை ஏராளமான விண்மீன்கள் தாக்கின. இந்த மோதல்களின் காரணமாக நம் பூமியின் மேற்பரப்பில் இருந்த பாறைகள் விண்ணில் பறந்தன. இவை பூமியை சுற்றி ஒரு வளையங்களை உருவாக்கின என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த பாறைகள் தூசி மற்றும் நுண்ணிய துகள்களால் ஆன வளையங்கள் சனி கிரகத்தின் ஒளிமயமான கற்றைகள் போல இல்லாமல் கற்கள் மற்றும் துகள்களால் நம் பூமியில் ஒரு வளையம் இருந்ததாக கூறுகின்றார்கள். மேலும் இவை சனி கிரகத்தின் வளையங்களைப் போல திடீரென்று உருவானது இல்லை என்றும் நம் பூமியை சுற்றியுள்ள பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் பாறைகளின் சுழற்சியால் இந்த வளையம் உருவாகி இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அந்த வளையங்கள் ஏன் இப்போது தெரியவில்லை என்று கேட்கலாம். அந்த காலத்தில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக அந்த வளையத்தில் நிரம்பியிருந்த பாறைகள் மற்றும் துகள்கள் நம் பூமியில் விழுந்ததாக கூறுகிறார்கள். அந்த வளையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து சிதறி நம் பூமியில் விழுந்துள்ளது. இந்த எளிய செயல்முறைகள் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளில் நடந்ததால் நம் பூமியின் வளிமண்டலத்தில் இப்போது வளையங்கள் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நம் பூமிக்கு மீண்டும் வளையங்கள் உருவாக வாய்ப்புள்ளதா என்று கேட்டால் 2 காரணங்களை கூறுகின்றார்கள். முதலாவது, ஒரு பெரிய விண்மீன் அல்லது கிரகங்களின் மோதலால் மீண்டும் பூமியில் வளையங்கள் உருவாக வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது, நம் பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் உள்ள புவியீர்ப்பு விசையின் காரணமாக மீண்டும் வளையங்கள் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் கூறுகின்றார்கள். இது குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மேலும் செவ்வாய் கிரகத்திலும் கடந்த காலத்தில் இது போன்ற வளையம் இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.